ஒரு சிறுமியின் சந்தோஷத்துக்காக மேடையை விட்டு கீழே இறங்கிய ஜனாதிபதி அனுர. ஜனாதிபதிக்கு சிறுமி அன்புடன் கொடுத்த விலை மதிப்பில்லா பரிசு. 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது ஜனாதிபதி அனுரவின் வரவு செலவு திட்டம். பெரும் மகிழ்ச்சியில் ஜனாதிபதி அனுர. ஜாலில் இன்றும் திடீர் சுற்றி வளைப்பு. கைதான சந்தேக நபர் பலகாலமாக போதை வியாபாரம் செய்து வந்த திடீர் பணக்காரர் என தகவல். வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல். வடக்கு மாகாணத்தில் கொட்டி தீர்க்கும் மழை. மக்களுக்கு அவசர செய்தி. விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி. வழமை போல வெறுங்கையுடன் திரும்பிய போலீசாரும் இராணுவமும். வாகன இறக்குமதி அடுத்த ஆண்டு காத்திருக்கும் பெரும் சிக்கல். பெரும் உண்மையை மறைக்கும் அரசாங்கம். 18 கையடக்க தொலைபேசிகளுடன் இளைஞன் கைது. விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல். தமிழர் பகுதியொன்றில் வைரல் சம்பவம். 22 வருட கால கால்பந்து வாழ்க்கையில் ரொனால்டோவிற்கு முதன்முறையாக ரெட் கார்டு. பாதியில் வெளியே அனுப்பப்பட்ட பரிதாபம். நேற்றைய தினம் பிரமாண்டமாக இடம்பெற்ற கார்த்திகை வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வில் இடம்பெற்றதோர் சம்பவம் வைரலாகியுள்ளது. குறித்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி அனுரவை காண மாணவியொருவர் மேடைக்கு ஏறிய நிலையில் உடனே ஜனாதிபதி அனுர சிறுமிக்கரையில் சென்று மாணவியை கட்டியணைத்திருந்தார். மேலும் சிறுமி ஜனாதிபதிக்கு புத்தகம் ஒன்றை பரிசளித்த நிகழ்ச்சி சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலையக தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரலிங்கம் பிரதீப் நாடாளுமன்றில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வரலாற்றிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகூடிய பணத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்குவதாக சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு என எல்லா இடங்களிலும் உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது. இனி தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிதான் இடம்பெறும் என அவர் நாடாளுமன்றத்தில் கூறினார். உங்களுடைய இனத்திற்கே நீங்கள் ஒரு ராத்தல் பான் தானே கொடுக்கிறீர்கள். முடிந்தால் 1000 அல்லது 2000 கொடுங்கள் என நாடாளுமன்றத்தில் இன்று ராமநாதன் அர்ச்சுனா சுந்தரலிங்கம் பிரதீப் உரையாற்றும் போது கொந்தளித்து பதிலளித்திருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ராத பான் 160 ரூபா. ஒரு ராத்தல் பான் கொடுக்குற அரசாங்கம் நீங்கள். நான் இருந்திருந்தா ஒரு ராத பான் 2 வாழைப்பழம் கொடுக்கறதுக்கெல்லாம் தேவையில்லை. பான் தானே முடிஞ்சால் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்கறதே ஒரு ராத பான். வெக்கமே இல்லை உங்களுக்கு? வெக்கமே இல்லையா ஐயா? என்னையா அரசாங்கம்? 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் மதிப்பீடு 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியுள்ளது. தேசிய மக்கள் அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இன்றைய தினம் அது தொடர்பான விவாதம் நடாத்தப்பட்டதுடன் சற்று முன்னர் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 160 வாக்குகளும் எதிராக 42 வாக்குகளும் அளிக்கப்பட்டதுடன் 8 பேர் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்களான மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். இதேவேளை இன்றைய வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கஞ்சா கலந்து மாவா மற்றும் போதை மாத்திரைகள் ஆகியவற்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொட்டடி கண்ணாபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 2 கிலோ 790 கிராம் எடையுடைய கஞ்சா கலந்த மாவாவும் 50 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் என்றும் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கடந்த 8ஆம் தேதி சனிக்கிழமை எதிர்வு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்றழுத்த சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகின்றது.
இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது. மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் 17ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும். அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நிலை கொள்ளும். இதனால் மீளவும் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரையான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி இன்று அகழ்வு பணிகள் இடம்பெற்று வந்திருந்தது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி HM மஹரூஸ் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இடம்பெற்று வந்திருந்தது. விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் புதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது. இதேவேளை தற்போது அகழ்வு இடம்பெறும் பகுதியில் 2021ஆம் ஆண்டு அகழ்வு இடம்பெற்று எதுவும் கிடைக்காத நிலையில் மூடப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதி வரிகள் எதிர்பார்த்ததை விட 100 மில்லியனுக்கும் அதிகமான வருவாயை ஈட்டியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தலைமையிலான பொது நிதிக்குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் வாகன இறக்குமதி குறைவதால் அடுத்த ஆண்டு வருவாய் வளர்ச்சி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இந்த வருட இறுதி 4 மாதங்களில் 582 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் தாதியர்கள் வைத்தியர்கள் உட்பட பலரின் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை திருடி வந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரையும் கையடக்க தொலைபேசி விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவர் உட்பட 2 வரை இன்று வியாழக்கிழமை இரவு ஏறாவூரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருடப்பட்ட 18 கையடக்க தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். மட்டு போதனா வைத்தியசாலையில் நோய்க்காக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு உதவியாக இருந்த பெண் ஒருவரின் கைப்பையில் வைத்திருந்த கையடக்க தொலைபேசி மற்றும் 10,000 ரூபாய் பணத்துடன் கைப்பை திருட்டு போயுள்ளது. இது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மட்டு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து குறித்த திருட்டு தொடர்பாக சிறு குற்ற தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் பிரதீப் பெர்னாந்தே தலைமையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் ஏறாவூர் பிரதான வீதியில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் 5 கையடக்க தொலைபேசிகளை கொண்டு சென்றும் அதன் ரகசிய எண் கொண்ட பூட்டை உடைத்து தருமாறு அந்த கடை உரிமையாளரிடம் கோரியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து உடனடியாக சம்பவ தினமான இன்றிரவு முற்றுகையிட்ட போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்து விசாரணையின் போது குறித்த தொலைபேசிகளை மட்டு போதனா வைத்தியசாலையில் திருடியுள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து கடை உரிமையாளர் உட்பட 2 வரையும் கைது செய்ததுடன் திருடப்பட்ட 18 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணனி ஒன்று உட்பட பல உபகரணங்களை மீட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்தவர்களை மட்டு தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து ஏறாவூர் மிச் நகரைச் சேர்ந்த 23 வயதுடைய குறித்த இளைஞன் கிழமையில் ஒரு நாள் வைத்தியசாலைக்குள் நுழைந்து ஓட்டுகளில் தங்கியிருக்கும் நோயாளர்கள் மலசலகூடம் செல்லும் போது அவர்களின் கையடக்க தொலைபேசி பணம் மற்றும் நோயாளர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் உட்பட பலரின் கையடக்க தொலைபேசிகளை கடந்த 1 வருடத்திற்கு மேலாக திருடி வந்துள்ளதாகவும் அதை ஏறாவூரில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை மற்றும் திருத்தகம் குறித்த கடையில் கொடுத்து கையடக்க தொலைபேசி இரகசிய எண் கொண்ட பூட்டை உடைத்த பின்னர் அதனை விற்பனை செய்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் கிண்ணியா பகுதியில் கனமழை காரணமாக விதைத்து ஒரு சில நாட்கள் கடந்த நிலையில் நெற்செய்கை நீரில் மூழ்கியுள்ளது. நேற்று பெய்த கனமழை காரணமாக குறித்த பகுதி விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. தம்பலகாமம் கோயிலடி தாயிப் நகர் வீதியை அண்மித்த பகுதி வயல் நிலங்கள் மற்றும் கிண்ணியா சூரங்கல் கட்குழி பகுதி நெற்செய்கை விவசாய நிலங்களே இவ்வாறு மூழ்கியுள்ளன. பெரும்போக நெற்செய்கைக்காக விதைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு ஓரிரு நாட்களின் பின்னர் கனமழை பெய்ததால் பல ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தற்போது சில பகுதிகளில் நெற்செய்கைக்கான விதைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போர்த்துகல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் 22 வருட கால கால்பந்து வாழ்க்கையில் முதலாக அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் 2026 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பையில் ரொனால்டோவிற்கு தடை விதிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற 2026 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பைக்கான தகுதிச் சுற்று போட்டியில் போர்ச்சுகல் மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதிய போட்டி டப்ளினில் இடம்பெற்றது. இதில் 2-0 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்து அணி வெற்றி பெற்றது.
இந்த போட்டியின் போது அயர்லாந்து வீரர் டாராஷியாவை முழங்கையால் தள்ளி ஃபவுல் செய்ததற்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. தனது 22 வருட கால கால்பந்து வாழ்க்கையில் ரொனால்டோவிற்கு முதன்முறையாக ரெட் கார்டு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு ராத்தில் பான் கொடுக்கும் அரசாங்கம் வெட்கம் இல்லையா என ஆளுங்கட்சி எம்பியை கிழித்து தொங்கவிட்டு அர்ஜுனா பரபரப்பான சபை. ஒரு சிறுமியின் சந்தோஷத்துக்காக மேடையை விட்டு கீழே இறங்கிய ஜனாதிபதி அனுர. ஜனாதிபதிக்கு சிறுமி அன்புடன் கொடுத்த விலை மதிப்பில்லா பரிசு. 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது ஜனாதிபதி அனுரவின் வரவு செலவு திட்டம். பெருமகிழ்ச்சியில் ஜனாதிபதி அனுர. ஜாலில் இன்றும் திடீர் சுற்றி வளைப்பு. கைதான சந்தேக நபர் பலகாலமாக போதை வியாபாரம் செய்து வந்த திடீர் பணக்காரர் என தகவல். வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல். வடக்கு மாகாணத்தில் கொட்டி தீர்க்கும் மழை மக்களுக்கு அவசர செய்தி. விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி. வளமை போல வெறுங்கையுடன் திரும்பிய போலீசாரும் இராணுவமும். வாகன இறக்குமதி அடுத்த ஆண்டு காத்திருக்கும் பெரும் சிக்கல். பெரும் உண்மையை மறைக்கும் அரசாங்கம். 18 கையடக்க தொலைபேசிகளுடன் இளைஞன் கைது. விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல். தமிழர் பகுதியொன்றில் வைரல் சம்பவம். 22 வருட கால கால்பந்து வாழ்க்கையில் ரொனால்டோவிற்கு முதன்முறையாக ரெட் கார்டு. பாதியில் வெளியே அனுப்பப்பட்ட பரிதாபம்.